ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் நல்லா செவந்ததும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி உங்களுக்கு சாதம், வெரைட்டி ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். கத்திரிக்காவை நான் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசி கழுவுன தண்ணியை தேவையான அளவு சேர்த்து விட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயுமே காய் வேக வைக்க அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் துருவின தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து கிரேவி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.